இங்க ஒரு பொண்ணு அவ தூங்கி முழிச்சதும் திடீர்னு அவளோட வயிறு பெருசா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறா. உடனே ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குறா. பார்த்தா அவ பிரெக்னண்டா தான் இருப்பா. அவளால இதை நம்பவே முடியல. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட ஒரே ஒரு கிஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பா. அப்பவே அவளுக்கு பயங்கரமா வாமிட் வந்திருக்கும். உடனே அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவகிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவ டாக்டர் கிட்ட எஸ்டர்டே என் பாய் ஃப்ரெண்டு ஒரே ஒரு கிஸ் தான் பண்ணா, அதுக்குள்ள நான் பிரெக்னன்ட் ஆகிட்டேன், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றா. டாக்டரால கூட இதை நம்பவே முடியல. உடனே ஒரு ஸ்கேனை எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணோட பனிக்கூடம் உடைஞ்சிருது. அந்த லேடி டாக்டர் பயந்து போய் உடனே பெரிய டாக்டரை வர வைக்கிறாங்க. அவருக்கு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவரு அந்த பொண்ணு கிட்ட பயப்படாத, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு கொஞ்சம் தைரியப்படுத்துறாரு. சடனா அவரு டெலிவரி பண்றதுக்காக அவளோட கிளாத்தை தூக்கி பார்க்கும்போது திடீர்னு அவளோட வயிற்றுல இருந்து ஒரு பயங்கரமான கிரியேச்சர் வெளியே வருது. அது டாக்டரையும் கொண்டு இன்னொரு லேடி டாக்டரோட தலையில ஏறி உட்கார்ந்துருக்குது. உடனே அவங்க 2 பேரும் பயத்துல அங்கிருந்து வேகமா அலறி அடிச்சுட்டு ஓடி ஒரு காருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறதுக்குள்ள அவளோட வயிறு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பெருசா இருக்கிறத அவளோட ஃப்ரெண்டு கவனிக்கிறான். அப்பதான் வயிற்றுக்குள்ள இன்னொரு கிரியேச்சர் இருக்குதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அவங்க பயத்துல கதிகலங்கி இருந்த டைம்ல அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த கிரியேச்சர் வெளியே வந்ததும் ஜூசர்ல போட்டு அதை காலி பண்ணிடலாம்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ஜூசரை எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அது வெளியே வரவே இல்லை. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு இன்னொரு வெட்டினேரியன் டாக்டரை பார்க்க போறாங்க. அவரு நடந்த கதையை கேட்டு ஷாக் ஆனாலும் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. உடனே அவரு அந்த பொண்ணோட ஸ்டொமக்ல டெலிவரி ஸ்பீடை தூண்டக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு. அந்த கிரியேச்சர் வெளியே வந்ததும் அதை சாகடிக்கிறதுக்காக அவ முன்னாடியே ஒரு கிரைண்டிங் மிஷினையும் ஆன் பண்ணி வைக்கிறாரு. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த கிரியேச்சர் வெளியே வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா வெளியே வந்த ஆபத்துன்னு பயந்து உஷாரா அது வயிற்றுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்திருக்கும்.